ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன். மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு கிருபை. அந்த கிருபைக்குள்ள கர்த்தர் உன்னை வளர்க்க. எத்தனை பேர் அப்படி வாழ ஜனங்க கேட்டாங்களா? திட்டினாங்க. திட்டத்தை குறித்து அவன் கவலைப்பட்டானா? எப்படி பண்ணிக்கணும்? அது தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி போட்டால் தான் நம்ம முகம் படிச்சுக்கிறோம். ரெடியா ஆவிக்குரிய படிக்கிறது. நிந்தைகள் வந்து அந்த நிந்தைகள் எதை சூழ்ந்து வருகிறது என்று பார்க்கணும். பிரச்சனை எதை நோக்கி வருதுன்னு பார்க்கணும். அந்த பிரச்சனையில கர்த்தர் நம்ம எங்க கொண்டு போய் மையப்படுத்த போகிறார், எப்படிப்பட்ட காரியத்தை நம்மை கொண்டு கர்த்தர் செய்வதற்காக இந்த பிரச்சனை நம்ம சுத்துகிறது என்று அறிந்து கொண்டனா அவரை துதிக்க ஆரம்பிப்பா, அவரை கிருபை செய்ய ஆரம்பிப்பா. ஜனங்கள் கேட்டாங்க. யார் கேட்டாங்க? ஜனங்க கிட்ட எல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இப்போ உங்களால பல கட்டுகள் அறுக்கப்படும். நம்மளுக்கு மட்டும் முதல்ல தலைக்கு வழக்கை வாசிக்கமா. சடிதிலே எதுங்க அசைது? எது அசைது? துதிக்கும் போது, பாடும் போது, ஜெபிக்கும் போது நீ இருக்கிற இடம் அசைக்கப்படணும். அசைந்துதா? உன் வீடு அசைந்துதா? எது அசைந்துதா? பேஸ்மெண்டே கத்துறாங்க. சொல்லுங்க, நீ ஆழத்துல தோண்டி நீ பொம்மையை புதைக்கிறியோ இல்லை இத்த புதைக்கிறியோ, எத்த வேணா புதைச்சிக்கோ, புதைக்கிற இடத்துல புதைச்சுதான் இருக்கா. ஆனா அது மேல ஏறி அப்பா அல்லேலூயா. அப்ப எது அசைக்கப்படுதுங்க? வாசிங்க. ஒரு உச்சாம ஒரு கரந்தட்டுல இருந்தா எது அதிர்தான்? பூமி. வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லவர் நீ நான் ஜெபிக்க பூமியை அசைக்கிறார், பூமியை ஆட்டம் கட்ட வைக்கிறார். அப்படிப்பட்ட வலிமையின் அபிஷேகத்தை உன் மேல என் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. எங்க அந்த அபிஷேகம்? எங்கெங்க? எங்க அந்த அபிஷேகம்? எங்க அந்த அபிஷேகம்? எங்க அந்த ஜெபம்? எங்க அந்த கிருபை? சொல்லப்படுதா? கதவுகள் எல்லா கட்டுகள், எல்லாருடைய கட்டுகள் யாரால? யாரால? உங்க ஜெபம், உங்களுடைய ஜெபம். நீ ஒருத்தர் தான் கட்டப்பட்டு இருக்கிற. உன் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனா ஓ மூலமாக பல வாழ்க்கை கட்டுகளை அழிக்க முடியாது. ஒரு அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிறார். சாதாரணமா உனக்கு இந்த உபத்திரத்தை கொடுக்கல. ஏன் இந்த உபத்திரத்தை கொடுக்கிறார்? பல உபத்திரத்திலிருந்து விடுவிக்க முடியாது ஒரு அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்புகிற மட்டும் தலைக்கு மேல கரங்களை தட்டி அப்பாக்கு முடிச்சு வைக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகம், அவ்வளவு பெரிய ஒரு சிந்திச்சு பார்த்தேன். இல்லைன்னா இந்த மனுஷங்க இப்படி கட்டப்படும் போது, இப்படி துதிக்கும் போது கர்த்தர் பாருங்க, பவுல் சீலாரே நான் கட்டினது புரிஞ்சுக்கிட்டியா? உன்னை கட்டி சிறைச்சாலை கொண்டு வந்து அறிஞ்சிக்கிட்டியா? இத்தனை அடி வாங்கினேனே, இவ்வளோ பிரச்சனை கண்டனே சொல்லி இருதயம் கலங்கிடுச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன்? இத்தனை பேர் கட்ட அவுத்திருக்க முடியாதா தம்பி? இத்தனை பேர் பிரச்சனையை விடுதலை கொடுக்க முடியாதா சகோதரியே? ஆண்டவர் சொல்லுங்க, இந்த பிரச்சனையை சந்திச்சாதான் இந்த பிரச்சனை விடுதலை கொடுக்குது. பிரச்சனை சொல்லிட்டு இருந்தேன்னா பல பிரச்சனை என்ன பண்ண முடியாது, விடுவிக்க முடியாது, நீயும் விடுதலை பெற முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏன் என் வாழ்க்கையில போராட்டம் வருதுன்னா, என் போராட்டத்தில் பல போராட்டத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்க முடியாத கர்த்தர் சார். அதான் உங்களுக்கு 2 நாள் என்ன சொல்லிச்சு? அரணை வாங்கிட்டான். சிறைச்சாலை கோட்டையை அசைச்சானா? நீ நான் அசைப்போமா? நீங்கள் நான் அசைக்க முடியுமா? சொல்லுங்க. சோர்ந்து போன சகோதரியே, சோர்ந்து போன சகோதரர்களே சொல்லுங்க. சிறை கதவுகளை அசைக்க முடியும் என்று சொன்னா ஏன் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நுகத்தையும் அசைக்க முடியும். வசனம் பாருங்க. கதவுகள் திறந்து வாசிங்கம்மா. உடனே கதவுகள் எல்லாம் எல்லாருடைய ஜெபம். யாருடைய ஜெபம்? இந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? நீ கட்டப்பட்டு இருக்கிற ஜெபம் பண்ணுறாரு. நீ கட்டினா பலர் ஜெபிக்காதவர்களை ஜெபிக்க வைக்கக்கூடியதா. உன்னை ஜெபம் பண்ண விடாதபடி சத்துரு சோதிக்கிறான். அவனுக்கு நீ இடம் கொடுக்காத. இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு அபிஷேகம், எவ்வளோ பெரிய அபிஷேகம். அடி வாங்கினா நம்ம இயேசு பற்றி பேசுவோமா? நம்ம சொல்லக்கூடிய செய்தி தேவ பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகம் கடவுளுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆழமாக வைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கடைசியை நான் சொல்லி முடிச்சிடறேன். வாசிங்க. சிறைச்சாலைக்காரன்
ஆ கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி ஆ பட்டயத்தை உருவி தன்னை கொலை கவனிங்க. செய்து போனான். விடுதலை கிடைச்சா எல்லாம் ஓடி போயிடுவாங்க இல்லையா? ஓடுவாங்களா ஓட மாட்டாங்களா? உண்மையிலே தாகத்தோடு இருந்தவனுக்கு விடுதலை கிடைச்சா இந்த விடுதலை கொடுத்தவர் யார், எப்படிப்பட்டவர், இவரை அறிந்து கொள்ள ஆவலாக காத்திருப்போம். இப்போ அந்த சிறைச்சாலைக்கு மனுஷன் எங்க வரான்? எல்லாருமே ஓடி போயிட்டாங்கன்னு பயத்தில் வரான். அங்க சொல்றது பாருங்க 28. அவன் மிகுந்த சத்தமிட்டு ஆ நீ உனக்கு கெடுதி நீ கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. நாங்க எல்லாரும் இங்க நம்ம இருக்கிறோம். நிச்சயமா கேட்டுக்க, நாங்க எல்லாரும் எங்க இருக்கிறோம்? இல்லையா? தேவன் கொடுத்த இடத்துல தவிர வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இல்லையா? எங்க அப்பா என் கூட இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார். இந்த பவுலுப்பட்ட சிறை கதை அசைஞ்ச பிறகு அவங்க கையெல்லாம் அவனுக்கு அவுக்கிறதுக்காக 2 மனிதர்களை கொண்டு வந்தார்னா இந்த 2 மனிதர்களை சரியாக நம்ம பின்பற்றினா இன்னும் பல ஆசீர்வாதத்தை பெறுவார் என்கின்ற அந்த செய்தியை கர்த்தர் செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் நான் அர்ப்பணித்தமாக இருக்கிறேன்.